வெள்ளித்திரையில் மல்டி டேலண்டட் பர்சனாக ஆக்சுவல் மணிகண்டனை நம்ம வந்து இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லோருமே மணிகண்டனுடைய அந்த டப்பிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை அவருடைய எழுத்தாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும்னு பல்வேறு கலைகள் அவரோடத வந்து ரொம்பவே ரசித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இன்டர்வியூவில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தினமுமே ஆஸ்கார் ஸ்பீச்சை ரிஹர்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆஸ்கார் ஸ்பீச் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அவர் சொல்லக்குள்ளே எப்படி சொல்லியிருக்காருன்னா, சினிமாவிலேயே கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தே தினமுமே நான் ஆஸ்கார் ஸ்பீச்சை ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கேன். சாரி, ஐ எம் நாட் தட் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஸ்கர் ஸ்டேஜில் பேசுவதை நான் இன்றைக்குமே வந்து ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அது மட்டும் என்றைக்குமே மாறவே மாறாது. அது நடக்குது நடக்கலை அதெல்லாம் வேறு விஷயம். இப்போன்னு இல்லை, 9-10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே குளிச்சுட்டு தலை துவட்டும் போது கூட முதல்ல இதை சொல்லணும், அதுக்கப்புறம் அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் ஒத்திகை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மணிகண்டனுடைய டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.